ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த வருஷந்தோறும் ஆண்டவர் நம்மளை நன்மைகள்னால முடிசூட்டி இருக்கிறார். அல்லேலூயா. நிறைய காரியங்களை நம்ம வாழ்க்கையில் அனுபவித்து இருக்கிறோம். இந்த வருஷம் தொடக்கத்தில் நாங்கள் தீர்க்க தரிசனம் சொன்னோம். கண்டிராத, அனுபவித்திராத, இது வரைக்கும் செல்லாத பாதையில் கர்த்தர் நம்மளை நடத்துவேன் என்று சொல்லி வாக்கு பண்ணியிருந்தார். அதேபடி கர்த்தர் அநேக காரியங்களை இந்த வருஷத்தில் நமக்கு செய்திருக்கிறதை நான் பார்க்குறேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலை வேளையில் ஒரு 2 நாளைக்கு முன்னே நான் ஃபாதர் பெர்க்மனுடைய பாடலை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது காலையில் என் மகளை ஸ்கூலில் போய் விடும்போது காலையில் நாங்கள் காடியில் அந்த பாட்டை நான் கேட்டேன். அவர் சொல்கிறாரு, அந்த பாடலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக, தேவ ஜனங்க ஆண்டவருடைய வீட்டை கட்டுவதற்கு அழைக்கப்படும் போது அவங்க எல்லாம் தங்களுடைய சொந்த காரியத்தை கட்டி கொண்டிருந்தாங்க. இதை ஆண்டவர் ஏகாய் மூலமாக போய் சொல்கிறாரு, என் வீடு பாழாய் கிடைக்கும் போது நீங்கள் உங்கள் சொந்த வீட்டை கட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த ஏகாய் புஸ்தகம் இன்றைக்கி நம்ம தொடர்ந்து வாசிப்போம். 1வது அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம். ஆனால் முக்கியமாக 4, 5, 6 நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். வாசிங்க. இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு ஏற்ற காலம் இன்னும் வரவில்லை என்கிறார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் ஆகாய் என்னும் தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் சொல்லுகிறார், இந்த வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் மச்சி பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ? இப்போதும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள். வழிகளை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் திரளாய் விதைத்தும் கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வருகிறீர்கள். கொஞ்சமாய் அறுத்து கொண்டு வரீங்க. நீங்கள் புசித்தும் திருப்தியாகவில்லை. குடித்தும் பரிபூரணம் அடையவில்லை. நீங்கள் வஸ்திரம் உடுத்தியும் ஒருவனுக்கும் குளிர் விடவில்லை. கூலியை சம்பாதிக்கிறவன் பொத்தலான பையிலே போடுகிறவனாய் அதை சம்பாதிக்கிறான். பொத்தலான பையிலே அதை போடுகிறவனாக இருக்கிறான். திருப்பியும் ஆண்டவர் அடுத்த வசனத்தில் மேலே ஆண்டவர் சொல்கிறாரு, கிவ் கேர்ஃபுல் தாட். 5வது வசனத்தில் உங்கள் வழியை சிந்தித்து பாருங்க. மறுபடியும் 7வது வசனத்தில் உங்கள் வழிகளை சிந்தித்து பாருங்கள் மறுபடியும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் இந்த செய்தியை நான் இந்த ஃபாதர் பெர்க்மனுடைய பாடலை அதை கேட்கும் போது அந்த வசனத்தை கேட்ட உடனே என்னுடைய இருதயம் ரொம்ப ரொம்ப அப்படியே ஒரு மாதிரியாக அழுத்தப்பட்டதை நான் உணர்ந்தேன். எப்போதும் வருஷம் முடியும் போது நம்ம ஒரு வருஷத்துக்கான என்ன வேலையை செய்தோம் என்று சொல்லி நம்மளுடைய வேலையை கணக்கு போட்டு பார்ப்பாங்க. நம்மளுடைய KPI எல்லாம் போட்டு நீ என்ன செஞ்சுருக்கிற ஸ்கோரிங் கொடுப்பாங்க. நம்ம இந்த வருஷம் முழுவதும் சேர்ச்சை நடத்தியிருக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் சேர்ச்சுக்கு வரோம். இந்த வருஷம் முழுவதும் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வார்த்தைகளை கேட்குறோம். இது ரொம்ப முக்கியமான நேரம். இந்த வசனத்தை கேட்டு சேர்ச்சுக்கு வந்து ஒப்பு கொடுத்து நம் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறோம், இதை நான் பல வாரமாக பேசி கொண்டு வருகிறேன். எனக்கு என்னன்னு தெரியல, மறுபடியும் ஆண்டவர் இதே தான் என்னுடைய இருதயத்தில் வச்சு கொண்டே இருக்கிறார். சபை சும்மா நம்ம ஆராதிச்சுட்டு ஏதோ ஒரு காரியத்தை நம்ம நிகழ்ச்சியை நிரப்பிக்கிறதுக்கு நம்ம சேர்ச்சுக்கு வரல. சம் கைண்ட் ஆஃப் ப்ரோக்ராம் மைண்ட்லேருந்து நம்ம சேர்ச்சுக்கு வரல. ஒவ்வொரு வருஷமும் ஆண்டவர் கொடுக்குற வாக்குத்தத்தங்களை நம்ம வருஷம் முடியும் போது நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எதை நம்ம செய்திருக்கிறோம், எது நம்ம வாழ்க்கையில் மாறி இருக்கு, எதை நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம், எதை நம்ம விட்டுருக்கிறோம், எதை அடைந்திருக்கிறோம், எதில் விடுதலை ஆகியிருக்கிறோம், எதை ஜெயித்திருக்கிறோம், எதை மேற்கொண்டிருக்கிறோம் என்பது நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. இந்த ஏகாய் புஸ்தகத்தில் இங்கே நடக்கிற ஒரு சம்பவம் என்ன அப்படின்னு சொன்னால், ஜனங்க திரும்பி வந்துட்டாங்க. ஆனால் அந்த எருசலேமில் இருக்கிற அந்த ஆலயம் அப்படியே பாழாய் கிடக்கிறத
ஆண்டவர் கவனிக்கிறார். எல்லாரும் வந்தோன்னா ஆராதிப்பதற்கு, ஆராதனை செய்வதற்கு, தேவனுக்கு பலி செலுத்துவதற்கு, தேவனை சந்திப்பதற்கு, தேவனுடைய சமூகத்துக்கு போவதற்கு அந்த இடத்த சரிப்படுத்தாம எல்லாரும் அவங்கவுங்க வீட்டை போய் சொந்த காரியங்களை கட்டி கொண்டு இருக்கிறதை ஆண்டவர் அங்கே உணர்த்துகிறார். இப்போ ஆண்டவர் அங்கேருந்து பார்க்குறாரு, சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டீங்க சரி, இப்போ நீங்கள் இந்த வீடு அப்படியே உங்கள் முன்னுக்கு பாழாய் கிடக்குது. ஆனால் நீங்கள் எல்லாம் சொந்தமாக உங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்களாம் சம்பாதிக்கிறீங்களே, நீங்கள் செய்கிறீங்களே, நீங்கள் குடிக்கிறீங்களே, புசிக்கிறீங்களே, அதெல்லாம் உங்களுக்கு திருப்தியாக இருக்குதா ஆண்டவர் கேட்குறார். ஐ யூ ஹாப்பி? நீ இப்போ செய்கிற காரியம் உனக்கு திருப்தி கொடுக்குதான் ஆண்டவர் கேட்குறார். நல்லா கவனிங்க. இதை வைத்து நான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காட்ட ஆசைப்படுகிறேன். மறுபடியும் அந்த வசனத்தை நம்ம போடுவோம். 4வது வசனம். Is it time? இந்த காலம் இது காலமா அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறார். While this house lies in ruins, பாழாய் கிடக்கிறதை ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்த விஷயமே ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க பொத்தலான பையில போடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நீங்க தேவனுடைய சபைக்கு வர ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, ஆண்டவருக்குள்ள நீங்க ஒப்பு கொடுத்து உங்க வாழ்க்கையை நீங்க தேவனுக்குள்ள வளர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா, உங்களுடைய ஆசீர்வாதமும் தேவனுடைய சபைக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கு. அதை நீங்க மறந்துடவே கூடாது. உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம் நல்லா சிந்திச்சு பாருங்க. இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க குடிச்சு சாப்பிட்டு திருப்தி ஆக மாட்டீங்க. அதுக்கும் தேவ ஆலயம் பாழாய் கிடக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? நீங்க சம்பாதிக்கிறீங்க, நீங்க சாப்பிட்றீங்க. எதுவும் விளங்குது நான் என்ன சொல்றேன்னு? நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் காசை பாக்கெட்டில் போடுறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, பொத்தலான பை. அப்போல்லாம் பஸ்ஸு கிடையாது, ஒரு மாதிரி பை வச்சுருப்பாங்க, இடுப்பில் கட்டுற மாதிரி, அது அங்கிக்குள்ளே சொருகிற மாதிரி வச்சுருப்பாங்க, அதை வெளியே விட்டு பணப்பை வச்சுருப்பாங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, நல்லா கவனிங்க, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க பத்தலை, சாப்பிட்றீங்க திருப்தி ஆகலை, உங்கள் வீட்டை கட்டுறீங்க, ஆனால் நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க, ஆனால் எதுலேயுமே நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியல, எதுவுமே உங்களுக்கு திருப்திப்படுத்த முடியல. அப்போ உங்கள் வீடு, உங்களுடைய வீடு நீங்கள் கட்டுறீங்க, உங்களுடைய வேலை நீங்கள் செய்கிறீங்க, நீங்கள் உழைக்கிறீங்க, நீங்கள் சாப்பிட்றீங்க. அதுக்கும் தேவனுடைய சபைக்கும் என்ன சம்பந்தம்? இப்படி தான் நிறைய பேர் வாழ்கிறாங்க. சபை ஆரம்பித்த காலத்தில் ஒரு சகோதரர்கிட்ட நான் சொன்னேன், சேர்ச்சுக்கு வாங்கயா, சேர்ச்சுன்னு சொல்கிறீங்களே, அப்போ யார் பாஸ்டர் எங்களுக்கு சாப்பாடு கொடுப்பான்னு சொன்னார். சாப்பாடு யார் கொடுப்பான்னு கேட்டார். இன்னைக்கு வரைக்கும் சாப்பாடு கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறார். உழைச்சி என்ன தான் சம்பாதிச்சாருன்னு தெரியல. உழைச்சிக்கிட்டு தான் இருக்கிறாரு, என்ன சம்பாதிக்கிறாருன்னு தெரியல. நல்லா கவனிங்க. நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுடைய சபைக்குள்ளே வந்துட்டீங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கை தேவ ராஜ்யத்தில் இருக்கிறது, தேவனுக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் கர்த்தருக்குள்ள ஆண்டவர் உங்களை அழைத்து உங்களை பிரித்து எடுத்து வச்சிருக்கிறார். நீங்கள் சாப்பிட்றதுக்கும் சேர்ச்சுக்கும் என்ன சம்பந்தம்? சில பேருக்கு அது விளங்க மாட்டேங்குது. Some people don't understand. They think church is not, சர்ச்சுக்கும் இவங்க ஆசீர்வாதத்துக்கும் சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. There's no connection. நான் உழைக்கிறேன், நான் சாப்பிட்றேன், நான் சேர்க்கிறேன், அதுக்கு சர்ச்சுக்கு என்ன சம்பந்தம்? ஆண்டவர் சொல்றாரு, என் வீடு கட்டப்படாம இருக்கிற வரைக்கும், என் வீடு சிறப்பாய் மாறாத வரைக்கும் உங்க வாழ்க்கை சிறப்பாய் மாறாதுன்னு சொல்றார். Your life will never be satisfied என்று சொல்லுகிறார்.
உங்க வாழ்க்கை திருப்தியே ஆகாது. சாப்பிடுவீங்க, திருப்தி ஆக மாட்டீங்க. குடிப்பீங்க, திருப்தி ஆக மாட்டீங்க. சம்பாதிப்பீங்க, பொத்தலான பையில போடுவீங்க. பொத்தலான பையன் என்ன தெரியுமா? கீழே ஓட்டை இருக்குன்றார். எவ்வளோ போட்டாலும் நிறையவே நிறையாது. வழுக்கி ஓடிக்கிட்டு என்னது விழுந்து ஓடிக்கிட்டு, ஏன்னா ஒழுவி ஓடிக்கிட்டே இருக்குங்கிற ஒரு அனுபவம். அதுக்கும் சேர்ச்சுக்கு என்னங்க சம்பந்தம்? அதுக்கும் சேர்ச்சுக்கு என்ன சம்பந்தம்? சிந்திச்சு பாருங்க. சேர்ச்சை முக்கியமாக நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு டைமில் இருக்கிறீங்க. இதை அப்படியே திருப்பி போட்டு பாருங்க. அப்படியே அந்த சிச்சுவேஷனை திருப்பி போட்டு பாருங்க. எந்த இடத்துல சபை கட்டப்படுகிறதோ, எந்த இடத்துல சபை உயர்த்தப்படுகிறதோ, எந்த இடத்துல தேவனுக்கு ஆராதனை செலுத்துகிற காரியத்தில் முக்கியத்துவப்படுத்துகிறதோ, அந்த இடத்துல ஜனங்க கொஞ்சம் இருந்தும் திருப்தியா இருப்பாங்க, பாதுகாக்கப்படுவாங்க. They will be protected, they will be filled, they will be satisfied. 9வது வசனம், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும், அதிகமாய் வரும் என்று நீங்கள் எதிர்பார்த்திருந்தும், இதோ கொஞ்சம் கிடைத்தது. என்ன கிடைச்சது? அதுக்கும் சேர்ச்சுக்கும் என்னங்க சம்பந்தம்? நீங்களே சிந்திச்சு பாருங்க. அதுக்கு சேர்ச்சுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஏதாவது தேவனுடைய ஆலயத்துக்கு, தேவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இங்கே சம்பந்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு. நீங்கள் தேவ ராஜ்யத்துக்குள்ளே இருப்பீங்கன்னு சொன்னால், என்னுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும். நம்ம மூலமாய் ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்று விரும்புகிற தேவனாக இருக்கிறார். We must be the one who is building the kingdom of God. தேவ ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நீங்க இருப்பீர்களானால், நீங்க எதை செய்தாலும், இங்க என்ன போட்டிருக்க வசனம்? நீங்க அதிகம் எதிர்பார்த்து அது என்னவா இருக்கிறதா? கொஞ்சமா இருக்குதா? இப்ப சிச்சுவேஷனை திருப்பி போட்டு பாருங்க. நீங்க கொஞ்சம் செஞ்சு அதிகமா எதிர்பார்க்க முடியும். எப்போ? தேவ ராஜ்யத்திற்கு, தேவ சபைக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது. தொடர்ந்து வாசிங்க. நீங்கள் அறுத்து வீட்டுக்கு கொண்டு வந்ததும் நான் அதை ஊதி போடுகிறேன். எது நிமித்தம் என்றால், என் வீடு பாழாய் கிடக்கும் போது, திருப்பி ஆண்டவர் சொல்றார், என் வீடு பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் வீட்டிற்கு ஓடி போகிறீர்களே, தன் வீட்டுக்கு ஓடி போகிறீர்களே, இது நிமித்தமே என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இது நிமித்தம் என்ன நடக்குது? அடுத்த வசனத்தையும் வாசிருங்க. ஆதலால் உங்கள் மேல் இருக்கிற வானம் பனியை பெய்யாமலும் பூமி பலனை கொடுங்க. நல்லா கவனிங்க. சேர்ச்சுக்கும் நீங்க வேலை செய்யறதுக்கும் நீங்க சம்பாதிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? திருப்பி சொல்லுங்க, என்ன சம்பந்தம்? உங்க வாழ்க்கையில நீங்க நட்டு வைக்கிறது, நீங்க உங்க வாழ்க்கையில விளைச்சல் பண்ணுகிறது, நீங்க பிரயாசப்படுகிறது, நீங்க இன்புட் பண்ணுகிற, இன்வெஸ்ட் பண்ணுகிறது, அதன் மேல தேவனுடைய ஆசீர்வாதம் அப்படியே அது மேலே வந்து அதை வளர வைத்து பெருக வைத்து அதில் ஒரு அறுவடை உங்கள் வாழ்க்கையில் வரணும். நீங்கள் போட்டதுக்கு மறுபடியும் சம்பாதிக்கணும். நீங்கள் போட்ட முதலீடு திருப்பி உங்களுக்கு வரணும்னா தேவனுடைய வீட்டை திருப்பி பாருங்கன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். Look at the house of God. Look at my kingdom. Look at my house. என் வீட்டை நீ பாரு. அப்ப தேவனுடைய வீட்டுக்கும் உங்க வீட்டில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கும் நிறைய சம்பந்தம் இருக்கு. You cannot neglect building the house of God. பதினோராவது வசனம். நான் நிலத்தின் மேலும் மலைகளின் மேலும் தானியத்தின் மேலும் புது திராட்சத்தின் மேலும் எண்ணெயின் மேலும் பூமியில் விளைகிற எல்லாவற்றின் மேலும் மனுஷரின் மேலும் மிருகங்களின் மேலும்
கைப்பாடு அனைத்தின் மேலும் வறட்சியை வருவித்தேன் என்றார். பிரியமானவர்களே, நீங்க உலகத்தான் அல்ல. யூ டு நாட் பிலாங் டு த வேர்ல்ட். நீங்க உலகத்தான் அல்ல. உங்களுக்கு தெரியுமா, உலகத்தான் ஓரளவு தான் அவனால் போக முடியும், ஓரளவு தான் அவன் போக முடியும். அதுக்கு மேலே ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார், அவ்வளோதான். மிஞ்சி போனால் நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளோ உங்களால் சம்பாதிக்க முடியும், எவ்வளோ உங்களால் சம்பாதிக்க முடியும், எவ்வளோ பணக்காரனாக உங்களால் இருக்க முடியும், இப்படிங்கிறதெல்லாம் முடிஞ்சிடும் வாழ்க்கை. அதுக்கு மேலே ஒரு தேவன் இருக்கிறத மறந்துடாதீங்க. இப்படிங்கிறதுல இடையில ஒரு பெரிய டைக்கூன் இறந்து போயிட்டார், தெரியுமா உங்களுக்கு? அவருடைய சொந்த மகன் 5 பில்லியன் 5 பில்லியன் எம்பையரை வேணான்ட்டு மோங்கா போய் உக்காண்டாரு, சாமியா போய் உக்காண்டாரு. 5 பில்லியன் எம்பையர் வேணாம், நான் மோங்கா போறேன்னு போயிட்டாரு. எவ்வளோ சம்பாதிக்க முடியும் உங்களால்? என்ன செய்ய முடியும் உங்களால்? ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு மேலே ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செழிப்பாக இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உயர்ந்து இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் மேலே மேலே போயிட்டே இருக்கணும், உங்கள் வாழ்க்கையில் விடாமல் மழை வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் போடுற விளைச்சலுக்கு ஆண்டவர் மழையை அனுப்பிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் போடுற காரியத்துக்கு ஆண்டவர் சூரியன் அனுப்பணும், மழையை அனுப்பணும், காற்று அனுப்பணும், சரியாக அனுப்பிக்கிட்டே இருக்கணும்னா கீப் working in the house of God. எந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் கட்டாமல் அப்படியே மடங்கி கிடக்கிறதோ, தேவனுடைய வீடு அப்படியே கட்டாமல் அப்படியே முடங்கி கிடக்கிறதோ, அங்கே பாருங்க ஜனங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு திருப்பமும் வரவே வராது, எந்த ஒரு ஆசீர்வாதமும் நிரந்தரமாக இருக்காது, எந்த ஒரு வித முயற்சியும் உங்களுக்கு சரியாக உங்களுக்கு திருப்பி அதிகமாக போடுறீங்க கொஞ்சம் வரும். இதான் ஆண்டவர் சொல்கிறார். இது ஆண்டவர் கடினமாக ஒரு வார்த்தையும் சொல்கிறார், நானே தான் ஊதி போட்டேன்றார், ஊதி போட்டேன்ட்டார். பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்குற நீங்கள் உங்கள் இருதயத்தில் ஒரு பெரிய மனம் திரும்புதல் இன்னைக்கு உண்டாக வேண்டும். நீங்கள் நினைக்காதீங்க, நீங்கள் செய்கிற உழைப்புக்கும் தேவனுடைய சபைக்கும் சம்பந்தமே இல்லை நினைக்காதீங்க. அங்கே போயிட்டா நான் என்னுடையது, நான் உழைக்கிறேன், நான் என்னைக்கு ஆண்டவர் உங்களை அவருடைய பேரில் ரட்சித்தாரோ அன்னைக்கே நீங்கள் அவருடைய பிள்ளையாக இருக்கிறீங்க, அவருடையவர்களாக நீங்கள் இருக்கிறீங்க. மறந்து போயிடாதீங்க. யூ பிலாங் டு காட். ஆக்சுவலி என்னுடைய செய்தி இதில் ஆரம்பித்து 3 விதமான தேவ ஆலயத்தை பற்றி தான் நான் பேசணும்னு நினச்சேன். 3 விதமான ஹவுஸ் ஆஃப் காட். எது நம்ம ஹவுஸ் ஆஃப் காட்டாக நினைக்கணும், எது உண்மையாக ஹவுஸ் ஆஃப் காட்டாக இருக்குது, இது தான் என்னுடைய செய்தியாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம இருதயத்தை திருப்பட்டும். உங்களுக்கு எல்லாம் அந்த வசனம் தெரியும், நான் சொல்கிறேன், நீங்கள் முடிச்சிருவீங்க, பார்க்கலாம். முதலாவது தேவனும் அவருடைய ராஜ்யத்தையும் சொல்லுங்க தேடுங்கள். அப்புறம் அப்புறம் முடிச்சு வைங்க. உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. முதலாவது தேவனும் அவர் ராஜ்யத்தையும் தேடுங்க. அப்புறம் என்னவா, என்ன கிடைக்குமா? என்ன கிடைக்கும்? உங்க வாழ்க்கைக்கும் தேவ ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நீங்க டிட்டாச் பண்ணிட்டு ஓடாதீங்க. You cannot run away. When you are called to the house of God, don't detach yourself. உங்களால் அதிலிருந்து வெளியாகவே முடியாது. Too bad. உங்களால் பின்வாங்கியும் போக முடியாது. உண்மையான தேவனை பார்த்துட்ட பிறகு எங்க பின்வாங்கி போறீங்க? எங்க போறீங்க? எங்க திரும்பி போறீங்க? Where can you run from God? திருப்பி ஆண்டவர் சொல்லுகிறாரு, give careful thoughts. 15வது வசனத்தை வாசிங்க. 2வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. இப்போதும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டது முதல் நடந்ததை உங்கள் மனதிலே சிந்தித்து பாருங்கள். 2வது அதிகாரம் 15 வசனம்.
அங்கே சிந்தித்து பாருங்கள். இதே காரியத்தை தான் ஆண்டவர் எபேசியர் புஸ்தகத்தில் பேசுகிறார். எபேசியர் 2வது அதிகாரம் 21வது வசனத்தை எடுத்து வாசிங்க. அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அடுத்து, அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். எப்படி கூட்டி கட்ட? இங்கே பழைய ஏற்பாட்டு ஆலயம் ஒரு கல் மேலே ஒரு கல்லை வச்சு கட்டுறதை நீங்கள் மறந்துடாதீங்க. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு, அதே மாதிரி தான் உங்களையும் இப்படி வச்சு கட்டிக்கிட்டு இருக்காருன்னு சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்திற்கும் தேவனுடைய சபை எவ்வளோ செழிப்பாக இருப்பதற்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது. நிறைய காரியங்களில் நீங்கள் அதிலேருந்து பார்த்துக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீங்கள் எதிர்பார்த்து அந்த ஆசீர்வாதம் தாமதமாகவே போயிட்டு இருந்துச்சுன்னா உடனே சர்ச்சை தான் திரும்பி பார்க்கணும். சர்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் சேர்ற அந்த சர்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்கள் ஆராதிக்கிற அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அந்த இடம் எப்படி கட்டப்பட்டிருக்கு, அந்த இடத்துல நீங்கள் என்ன கட்டிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன மாறிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி நீங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. சீக்கிரமாக எழுதி கொள்ளுங்க. 3 விதமான தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆலயம், தேவனுடைய சபை என்று சொல்லப்படுகிற 3 காரியத்தை உங்களுக்கு நான் வேகமாய் சொல்லுகிறேன். 1வது, நீங்கள் தேவனுடைய சபை என்று சொல்லும் போது 1வது நீங்கள். அதுக்கு ஒரு வசனத்தை எழுதி கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். நீங்களே தேவனுடைய ஆலயமாய் பரிசுத்த ஆவியினால பெற்றிருக்கிற ஆலயமாக இருக்கிறீங்க. 1 Corinthians chapter 6 verse 19. அதுலேருந்து வாசிட்டு போங்க. முதல்ல தேவ ஆலயம் என்று சொல்லும் போது நீங்கள் உங்களை பார்க்கணும். நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம். ரெண்டாவது, தேவனுடைய வீடு, தேவனுடைய குடும்பம், தேவனுடைய சபை, தேவன் கட்டுகிற வீடு, தேவன் கட்டுகிற குடும்பம் என்று சொல்லப்படுகிற உங்களுடைய குடும்பம், ஃபேமிலி. சங்கீதம் 127 1வது வசனத்தை எழுதி கொள்ளுங்க. கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். என்னத்தை கட்டுறாரு? கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். ஏன் கட்டுறார்? அது அவருடைய வீடு, அவர் கட்டுறார். பிகாஸ் யூ ஆர் ரெப்ரசன்டிங் காட். உங்கள் குடும்பம், உங்கள் வீடு தேவனை பிரதிபலிக்கிறதுனால கர்த்தர் தான் அதை கட்ட முடியும். நீங்கள் கட்ட முடியாது. உங்கள் சொந்த பிரயாசத்தில் நீங்கள் கட்ட முடியாது. 3வது, church. 1 Timothy chapter 3 verse 15. இதை முக்கியமாக வாசிப்போம். மூணாவது அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம். தாமதிப்பேனாகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய என்னது? தேவனுடைய வீட்டில். அது என்னன்னா என்ன சொல்லுது? தேவனுடைய வீடுனா என்ன? சர்ச். வாசிங்க. பவுல் சொல்றாரு தீமோத்தி கிட்ட, ஒருவேளை நான் லேட்டா வந்துட்டேன்னா, சீக்கிரம் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், ஒருவேளை நான் லேட்டா வந்துட்டேன்னா தேவனுடைய வீடு என்று சொல்லுகிறார். அடுத்து, தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டிய வகையை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. அதை மட்டும் திருப்பி வாசிங்க. அந்த வீடு எந்த வீடு? இதோ இது என்னது? அந்த வீடு ஜீவனுள்ள தேவனுடைய
சபையாய் சத்தியத்துக்கும் தூணும் ஆதாரமுமாய் இருக்கிறது. pillar of truth and evidence. இது என்னது? ஜீவனுள்ள தேவனுடைய என்ன சபை. ஜீவனுள்ள தேவனுடைய சபை. உங்க வீடு என்னது? சபை. கர்த்தர் கட்டுகிற வீடு. உங்க உடம்பு என்னது? பரிசுத்த ஆவியினால பெற்றிருக்கிற ஆலயம், தேவன் தங்குகிற வீடு. நீங்களும் வீடு, உங்க குடும்பமும் வீடு, இதுவும் வீடு. அல்லேலூயா. இது வீடு. இது ஜீவனுள்ள தேவனுடைய சபை, which is the pillar of truth and evidence. சத்தியமும் ஆதாரமும் கிடைக்கிற ஒரு இடம். அந்த ஆதாரத்தின் மீது கட்டப்பட்டிருக்கிற சபை, God's household. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீங்க பார்க்கணும் என்று சொன்னா, தேவனுடைய வீடுன்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது உங்களை பார்க்கணும் ஆரம்பிக்கணும். How is your conduct? நீங்க எப்படி இருக்கிறீங்க? நீங்க உங்களை தேவனுடைய வீடா நடத்துறீங்களான்னு பாருங்க. ரெண்டாவது, உங்க குடும்பம் தேவனுடைய வீடு போல இருக்குதான்னு பாருங்க. மூணாவது, ஜீவனுள்ள தேவனுடைய சபை எப்படி இருக்கிறது என்று பாருங்க. இதுக்கு நீங்க உங்களுடைய பிரயாசத்தையும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டையும், உங்களுடைய நேரத்தையும், உங்களுடைய பலனையும், உங்களுடைய ஒத்துழைப்பையும் நீங்க தூக்கி வாரி கொடுக்க 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 ஆண்டவர் உங்களுடைய வீட்டிலையும், உங்களுடைய குடும்பத்திலையும், உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் மழையை அனுப்பிக்கிட்டே இருப்பார். வேதத்தில் நிறைய இடத்துல உங்களை நீங்கள் பார்த்துக்க முடியலன்னா, உங்களை நீங்கள் நேசிக்க முடியலன்னா மற்றவனை உங்களால் நேசிக்க முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுது, லவ். உங்களை எப்படி நேசிப்பீங்களோ அதே மாதிரி மற்றவங்களை நேசிங்க. If you cannot love yourself, you cannot love others. நீங்கள் உங்களை எப்படி நடத்துறீங்களோ அப்படி தான் நீங்கள் மற்றவங்களை நடத்த போகிறீங்க. அதே மாதிரி தான் மற்றவங்க இடத்துலையும் நீங்கள் நடந்துக்க போகிறீங்க. ஸோ முதல்ல நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் தேவ ஆலயமாக முதலாவது இருக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தருடைய வீடாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். அப்புறம் உங்களுடைய வீடு தேவன் கட்டுகிற வீடான்னு பாருங்கள். இஸ் இட் நீங்கள் இருக்கிற அந்த இடம், நீங்கள் இருக்கிற அந்த வீடு, குடும்பம் கர்த்தர் கட்டிக்கிட்டு இருக்கிறாரான்னு பாருங்கள். மூணாவது, ஜீவனுள்ள தேவனுடைய சபை, God's household, கடவுளுடைய குடும்பம், சர்ச். இதுக்கு ஆண்டவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. ஒருவேளை நான் வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார், சொல்றாரு. ஒருவேளை நான் லேட் ஆயிடுச்சுன்னா அவன் தன்னை கன்று, அதாவது அவன் எப்படி நடந்துக்கணும்னு அவனுக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லுகிறார். அப்படிதான் போட்டிருக்கு. You will know how people ought to conduct themselves in God's household. எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவங்க அறிஞ்சு கொண்டு நடந்து கொள்ளணும் என்று சொல்லுகிறார். இது என்னவாக இருக்குது? ஜீவனுள்ள தேவனுடைய சபையாய் இருக்கிறது. இந்த 3 இடத்தை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த 3 இடத்தை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது? நீங்கள் போகிற சபை எப்படி இருக்குது? எத்தனை பேர் இங்கே பணக்காரனா ஆகணும்னு ஆசைப்படுறீங்க? யூ ரியலி வாண்ட் டு பிகம் ரிச்? செக் தீஸ் 3 places. யூ வில் ஹேவ் அன்லிமிட்டட் ரிசோர்ஸஸ். எதையும் செய்யறதுக்கு உங்களுக்கு எல்லாம் திராணியம் கர்த்தர் கொடுப்பார். எதையும் உங்களால் செய்ய முடியும். யாரும் உங்களை எடுத்து நிற்க முடியாது, யாரும் உங்களை தடை செய்ய முடியாது. 1000 பேர் உங்கள் வலது பக்கத்தில் விழுந்தாலும், 16000 பேர் இந்த பக்கத்து விழுந்தாலும் நீங்கள் யாருக்கும் பயப்பட மாட்டீங்க, நடந்து போய்கிட்டே இருப்பீங்க. சும்மா ஆண்டவர் அப்படியே பணத்தை அள்ளி கொடுத்துட போகிறது கிடையாது.
சும்மா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துட போகிறது கிடையாது. எங்க பரிசுத்தம், ஒழுக்கம், நீதி, தேவனுடைய அன்பு இருக்குதோ அங்கதான் அதிகமாக பணம் இருக்கும். அப்புறம் நீங்க மற்றவனை யோசிச்சு பேசாதீங்க. அவன் பணக்காரனா இருக்கான், என்ன நடக்கும்னு அப்புறம் கொஞ்ச நாள்ல பாருங்க. Be thoughtful of this, be mindful of this, give careful consideration, give careful thought. அதை குறித்து ஆழமாய் சிந்திச்சு பாருங்க. நீங்க உங்க குடும்பம், உங்க சபை எப்படி இருக்குதோ அவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதம். அல்லேலூயா. இதுக்கு அல்லேலூயா வராது, ஏன்னா நீங்க ஒப்பு கொடுக்கணும், கஷ்டப்படுவீங்க. இங்க ஆண்டவர் உங்களுக்கு 1000 மடங்கு கொடுப்பாருன்னா அல்லேலூயா சொல்லுவீங்க. அல்லேலூயா. Give careful thoughts. ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கையில 1வது தேவனுடைய சபையாக இருக்க வேண்டும். 1வது, நம்பர் 1. இதுக்காக நீங்க எதையும் தியாகம் பண்ண நீங்க ஆயத்தமா இருக்க வேண்டும். எதையும் விட்டு கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். இல்ல அதிகமா பிரயாசப்படுவீங்க, அதிகமா போடுவீங்க, சுப்புன்னு அவ்வளவுதான் விழுவும். ஏன் தெரியுமா? எல்லா ஆசீர்வாதமும் அங்கிருந்து தான் வருது. டோன்ட் ட்ரை டு கிரியேட் யுவர் ஓன் பிளெஸிங். உங்க ஆசீர்வாதத்தை சொந்தமா உண்டாக்கிக்கலான்னு மட்டும் நினைச்சுக்காதீங்க. நோ ஒன் கேன் ஃபேப்ரிகேட் பிளெஸிங். யாரும் சொன்னதுனால உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போறதும் கிடையாது. உங்களுடைய ஒப்பு கொடுத்தல், உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய சேவை, உங்க இருதயம். இன்னைக்கு ஏன் சில பேர் சேர்ச்சுக்கு வரல? ஓடிட்டே இருப்பாங்க. நீங்க பாருங்க, 10 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கான், ஓடிட்டே தான் இருப்பாங்க. இன்னும் ஓடட்டும், உடம்புல பலம் இருக்கிற வரைக்கும் ஓடட்டும், ஓடிக்கிட்டே இருக்கட்டும். இன்னொரு 20 வருஷம் கழிச்சு திருப்பி இதை பிரசங்கத்தை நான் திருப்பி பண்ணுவேன், இதே பிரசங்கத்தை நான் திருப்பி செய்வேன். இன்னும் ஓடட்டும். இதுதான் ரகசியம். நான் உங்களுக்கு ரகசியத்தை சொல்லித்தரேன். உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. கண்டதையும் உள்ள போட்டுக்காதீங்க, கண்டதையும் உள்ள சேர்த்துக்காதீங்க, கண்ட பழக்கத்தை உள்ள விட்டுக்காதீங்க, கண்ட காரியத்தை உள்ள சேர்த்துக்காதீங்க, தேவையில்லாத அநீதியான திங்ஸை உள்ள போட்டுக்காதீங்க. உங்க உடம்பை அசுத்தமாக்குற, உங்க இருதயத்தை கெடுக்கிற, உங்க இருதயத்தை கரப்படுத்துகிற காரியத்திலிருந்து விலகி ஓடுங்க. உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. 2வது, அதே காரியம் உங்க வீட்டை தொடக்கூடாது. உங்க குடும்பம் தேவனுடைய குடும்பமா இருக்கு. உங்க குடும்பம் கர்த்தரை பிரதிநிதிக்கிற குடும்பமாக இருக்கு. போன வாரம் நான் சொன்னேன், எப்படி கடவுள் உங்களுக்கு அடையாளமா இருக்கிறாரோ நீங்களும் தேவனுக்கு அடையாளமா இருக்கிறீங்க. யூ ஆர் த ஐடென்டிட்டி ஃபார் காட். எப்படி கடவுளை பார்த்து ஜனங்க உங்களை பார்க்குறாங்களோ, உங்களை பார்த்தும் கடவுளை அறிந்து கொள்வாங்க. உங்களை பார்த்தும் ஜனங்க கடவுளை விளங்கி கொள்வாங்க. உங்களை பார்த்து தான் இயேசு யாருன்னு முடிவு பண்ணுவாங்க. உங்க குடும்பத்தை பார்த்தா உங்க குடும்பத்துக்குள்ள தேவன் அங்க தங்குகிற ஒரு சூழ்நிலைமையை, ஒரு காரியத்தை, ஒரு அழைப்பை நீங்க கொடுக்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்நேரமும் உங்க குடும்பத்தில் ஜெபம் இருந்துகிட்டே இருக்கணும், எந்நேரமும் உங்க குடும்பத்தில் ஆராதனை இருக்கணும், எந்நேரமும் உங்க குடும்பத்தில் கர்த்தரை குறித்ததான காரியங்கள், வசனங்கள், இதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லேலூயா. 3வது, தேவனுடைய சபைக்கு நீங்க வரும்போது பங்கு எடுங்க. எல்லாத்திலையும் பங்கு எடுங்க. ஆத்தும ஆதாயத்தில் பங்கு எடுங்க. ஆத்தும ஆதாயம், ஊழியத்தில், எல்லாத்திலும் மனப்பூர்வமாக பங்கெடுங்க. சேர்ந்து உழைங்க, சேர்ந்து கட்டுங்க. ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லை ஆண்டவர் வச்சு கட்டுகிறது போல அங்கங்க தேவ ராஜ்யங்கள் எழும்ப வேண்டும். திஸ் இஸ் where, இங்கிருந்து தான் ஆண்டவர் பூமியை ஆளுகை செய்கிறார். இங்கிருந்து ஆண்டவர் பூமியை கட்டுகிறார். இங்கிருந்து ஆண்டவர் பூமியை ஆளுகை ஆசீர்வதிக்கிறார். இந்த இடத்துல இருந்து தான் ஜனங்களை ஆண்டவர் தொட ஆரம்பிக்கிறார். இங்கிருந்து தான் ஜனங்களை கர்த்தர் இழுத்து கொள்ள ஆரம்பிக்கிறார். இங்க தான் ஜனங்களுடைய வாழ்க்கை மாறுகிறது. இங்க தான் ஆண்டவர் பூமியை ஆளுகை செய்கிறார். இந்த வருஷம் முடியும் போது இந்த செய்தியானது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது.
Hallelujah. Look at you, look at your family, look at the church. இதை மூணுக்குள்ளேயும் நீங்கள் சரியான ஒரு பேலன்ஸ், ஒரு ஒப்பு கொடுத்தலுக்குள்ள கொண்டு வாங்க. நீங்கள் பாருங்க, உங்கள் வாழ்க்கையை தானாகவே ஆண்டவர் கட்ட ஆரம்பிப்பார். நீங்கள் படுகிற பிரயாசம் கொஞ்சமாக இருக்கும். ஒரு நாளில் ஆண்டவருக்கு முன்பதாக வந்து அழுது சொல்லுவீங்க, ஆண்டவரே நான் கொஞ்சம் தான் எதிர்பார்த்தீங்க, எனக்கு கொஞ்சம் தான் எதிர்பார்த்தேன், நீங்கள் இவ்வளோ கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அழுது ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீங்க. ஐயோ ஆண்டவரே, இதை பெறுவதற்கு நான் தகுதியே இல்லை, நான் கேட்டதுக்கும் அதிகமாக இது நடக்கும், கட்டாயம் நடக்கும். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. நான் எதிர்பார்த்ததுக்கும் மேலே ஆண்டவர், நான் இவ்வளோ எதிர்பார்த்தேன், இவ்வளோ யோசிச்சேன், ஆனால் ஆண்டவர் அதிகமாக எனக்கு செய்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஒரு வருஷம் நமக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோம். இப்போ நமக்கு புதிய வருஷம் 2025 நமக்கு முன்பதாக காத்திருக்கிறது. இப்போவே ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க, உங்களை ஒப்பு கொடுக்க ஆரம்பிங்க. நீங்கள் தேவனுக்குள்ள, உங்களுக்குள்ள தேவன் தங்கணும்னு ஆசைப்படுங்க. அப்போ ஆண்டவர் உங்களுக்குள்ள தங்கணும்னா நீங்கள் எவ்வளவு ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய இருதயத்தை, சிந்தனையை, யோசனைகளை ஆண்டவருக்கு விட்டு கொடுக்க வேண்டியது இருக்குது, எவ்வளோ நீங்கள் உங்கள் மாம்சத்தோட போராட வேண்டியது இருக்குது, அதெல்லாம் ஆண்டவர் மேற்கொள்வார். அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு மேற்கொள்ள உதவி செய்வார். உங்கள் குடும்பத்துக்குள்ளே மறுபடியும் ஆண்டவரை கொண்டு வாங்க. அங்கே ஆசாரிப்புத்துவம் அங்கே இருக்க வேண்டும். ஒரு ஆள் தலைமைத்துவத்தை எடுக்க வேண்டும். இந்த குடும்பம் தேவனுடைய குடும்பம். யோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாரும். யோசுவா 24வது அதிகாரம் 5 வசனத்தில் யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். For me and my household we will serve the Lord. உங்கள் வீட்டில் அதிகமாக வசனம் பேசப்படுகிறதா? அதிகமாக ஆராதனை பாடல்கள் கேட்கப்படுகிறதா? அதிகமாக தேவனுடைய வார்த்தை பேசப்படுகிறது, தேவனுடைய அன்பு வெளிப்படுகிறதா உங்கள் வீட்டில்? அங்கே தான் கடவுள் தங்குகிறார். கடவுள் அவர் எல்லா ஆசீர்வாதமும் அவர் கையில் இருக்குது. ஐஸ்வர்யத்தின் தேவன் அவர் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டால் உங்கள் வீடு எப்படி தரித்திரியமாக இருக்கும்? எப்படி உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கும்? இருக்கவே இருக்காது. அதில் தான் நான் கடந்த 2-3 வாரமாக நான் பிரசங்கத்தை நான் சொல்கிறேன். ஒரு ஆளுடைய ஆசீர்வாதத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவங்க கூட தேவன் இருக்கிறாரா இல்லையா, அவங்க தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்காங்களா இல்லைன்னு தெரிஞ்சிடும். யாரும் பெருசாக யோசிக்க வேணாம், பார்த்தாலே தெரியும். இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போலேருந்து இதை ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இனிமேல் நீங்கள் திருமணமாக போகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுத்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு சரியான ஒரு செய்தி. ஆரம்பத்திலேருந்து அஸ்திபாரத்தை கரெக்டாக போடுங்க. உங்கள் வீட்டில் நாள்லேருந்து நீங்கள் ஜெபிக்கிற ஒரு குடும்பமாக இருக்க வேண்டும். எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். உங்கள் வீட்டில் நீங்கள் எடுக்க போகிற எல்லா முயற்சிகளும், எல்லா தீர்மானங்களும் முதல்ல ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு போய் நீங்கள் வச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணி அங்கேருந்து நீங்கள் புறப்பட்டு கட்ட ஆரம்பிக்க வேண்டும். 3வது, தேவனுடைய சபைக்கு நான் என்ன செய்ய முடியும், தேவனுடைய சபையை நான் எவ்வளோ முக்கியப்படுத்த முடியும், தேவனுடைய சபையில் இருக்கிற ஊழியத்தில் நான் எப்படி பங்கெடுக்க வேண்டும், என்னென்ன குறைகள் இந்த சர்ச்சில் இருக்குதோ அதை தீர்க்கிறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். உங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லித்தரேன். இந்த சர்ச்சில் உங்களுக்கு என்ன குறை கண்ணுக்கு தெரியுதோ, ஏன் உங்கள் கண்ணு மட்டும் திறக்கப்படுது? செஞ்சு பாருங்க. why are you noticing? ஏன் அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க? இந்த சர்ச்சில் இது குறை இருக்குது பாஸ்டர், அந்த குறை இருக்குது பாஸ்டர்னு உங்கள் கண்ணு திறக்கப்படுதில்ல. ஏன் உங்கள் கண்ணு திறக்கப்பட்டிருக்குன்னா நீங்கள் தான் அந்த பிரச்சனையை தீர்க்கணும், நீங்கள் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும், நீங்கள் தான் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு உதவி செய்யணும், நீங்கள் தான் அந்த பிரச்சனையை நீங்கள் பொறுப்பாக எடுத்து அதை சரியாக செய்ய பார்க்கணும். ஏன்னா ஆண்டவர் உங்கள் கண்ணை தான் திறந்து விட்டுருக்கிறார். இந்த கதையை நீங்கள் வாசிச்சிருப்பீங்க. ஒரு சிஸ்டர் வந்து பாஸ்டர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம், பாஸ்டர் இவங்க சரியில்லை, அவங்க இப்படி வராங்க, அவங்க லேட்டாக வராங்க, இவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, இவங்க செய்ய மாட்டாங்க, அப்படி செய்கிறாங்க. ஓ அப்படியா, சரிங்க வா, இந்த கோவலையை கையில் பிடி, ஓகே, இந்த கோவலையை நீ கையில் பிடி. இந்த ஆராதனை ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன செய், ஒரு 3 ரவுண்டு இந்த கோவலையில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே அழகாக நடந்து வான்னு சொன்னார். சுற்றி நடந்து அப்படியே கோவலையை பத்திரமா தண்ணி ஊற்றாமல் நடந்து பாஸ்டர் இந்த பாருங்க
இந்த கோவலையில் ஒரு சொட்டு தண்ணி கூட நான் கீழே ஊற்றலை, கரெக்டாக உங்கள் கையில் கொடுத்துட்டேன். இப்போ அப்போ அந்த பாஸ்டர் கேட்டானா, இன்றைக்கி யாராவது லேட்டாக வந்ததை பார்த்தீங்களா? இல்லையே. யாராவது ஏதாவது செய்ய தப்பு செஞ்சு பார்த்தீங்களா? இல்லையே. ஏன்? ஏன்னா என்னுடைய கவனம் கப்பில் இருந்துச்சு. என் கவனம் தண்ணி ஊற்றாத கப்பில் தான் இருந்துச்சு, வேறு யாரையும் நான் பார்க்கல. அப்போ இதே தொடர்ந்து செய்யுங்க, யாரையும் பார்க்காதீங்க, உங்களுக்கு மட்டும் சரியாக இருக்குதா பார்த்துட்டு ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஓன் கப். உங்கள் கண்ணு திறக்கப்படுதுன்னா ஆண்டவர் உங்களை தான் அந்த பிரச்சனை வச்சு தீர்க்கிறார். அப்போ நீங்கள் தான் அந்த தலைமைத்துவத்தை எடுக்கணும். பாஸ்டர் இது சரியில்லை, சரியில்லைன்னா ஓகே, நீங்கள் எடுத்து செய்யுங்க. இல்லையா, நானும் உங்களுக்கு ஒரு கப்பு தரேன், ஆராதனை கூப்பி நடந்துட்டு வாங்க. அப்போ எந்த குறையும் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் சபைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் தேவனுடைய வீட்டுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. இந்த தேவனுடைய வீடுன்னு சொல்லும் போது 3 பகுதிகளாக உங்களுக்கு நான் வசனத்தோடு கொடுத்துருக்கிறேன். ஒன்று நீங்கள், ரெண்டாவது உங்கள் குடும்பம், ஏன்னா கர்த்தர் தான் உங்கள் குடும்பத்தை கட்டுறார். மூணாவது நீங்கள் இணைந்திருக்கிற இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சபை. இதை மறந்துடாதீங்க. ஸோ சர்ச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் நினைக்காதீங்க பழைய ஏற்பாட்டில் ஆலயம் எல்லாம் முடிஞ்சு நினைக்காதீங்க. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இந்த இடத்தை தான் சத்தியத்துக்கும் ஆதாரமுமாய் இருக்கிற ஒரு அஸ்திபாரமாய் ஆண்டவர் வச்சிருக்கிறார். இந்த இடத்துல தான் சத்தியம் விளங்கணும், தேவன் உயிராக இருக்கிறார் என்கிற அந்த ஆதாரம் இங்கே தான் விளங்கணும், இங்கே தான் வெளியப்படணும், இங்கே தான் ஜனங்க பார்க்க ஆரம்பிக்கணும். இங்கே கடவுள் இருக்கிறார், இங்கே உண்மை இருக்குது, இங்கே சத்தியம் இருக்குது. பிரியமானவர்களே, இன்னைக்கு உங்களுடைய இருதயம் சபைக்கு திரும்பட்டும். சபைனா 3 லெவல்ஸ் இருக்கு. தேவனுடைய வீட்டுக்கு திரும்பட்டும். அல்லேலூயா. சில பேர் உங்களை சரியாக நடத்துறீங்க, சில பேர் உங்களை சரியாக நடத்துறீங்க. ஓகே, ஜெபம் பண்ணுறீங்க, உண்மையாக இருக்கிறீங்க, பரிசுத்தமாக இருக்க முயற்சி பண்ணுறீங்க, ஊழியம் செய்றீங்க எல்லாம். சில இடத்துல குடும்பத்தை நெக்லெக்ட் பண்ணிடுறீங்க, குடும்பத்தில் ஸ்லாக் பண்ணுறீங்க. சில பேர் ரெண்டையும் சரியாக பார்க்குறீங்க, சேர்ச்சை பார்க்க மாட்டீங்க. சில பேர் சேர்ச்சாக நாங்களாம் ஒரு காலத்தில் சேர்ச்சாக கதியாக இருந்தோம், குடும்பத்துக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண சொல்கிறான். பேலன்ஸ் ஆல் திஸ். எல்லா இடத்துலையும் ஆராதனை இருக்கணும். இங்கேயும் ஆராதனை இருக்கணும், வீட்லேயும் ஆராதனை இருக்கணும், சபையிலையும் ஆராதனை இருக்கணும். இங்கேயும் ஊழியம் நடக்கணும், சபை சர்ச் உங்கள் குடும்பத்திலையும் ஊழியம் நடக்கணும். இங்கேயும் நீங்கள் வளரணும், தேவனுக்குள்ளே வளரணும். உங்கள் வீட்லேயும் எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சபையிலையும் ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும். நீங்களும் வளரணும், உங்கள் குடும்பம் வளரணும், சபையும் வளரணும். அல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆசீர்வாதத்திற்கும் தேவனுடைய சபை இருக்கிற நிலைமைக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது. இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லி. அப்படியே எழுந்து நின்று நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் செய்து நாம் ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. இந்த பாடலை நம்ம பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். இதுக்கு அங்கிட்டு அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். அல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். Thank you Lord. ஒப்பு கொடுங்க பிரியமானவர்களே. நான் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற செழிப்புகள் பெருகணும், உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகணும், உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அதிகமாகிக்கிட்டே இருக்கணும், இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஜீசஸ். ஹல்லேலூயா. Thank you Lord. இந்த பாடலை பாடும்போது நம்ம இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். அடுத்த வருஷம் செழிப்பு தான் நம்மளுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. செழிப்பு என்கிற அந்த வார்த்தையை தான் ஆண்டவர்
எனக்கு கண்ணில் காட்டிக்கிட்டே இருக்கிற செழிப்பு 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 செழிப்பு. Thank you, Lord. இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கு சொந்தம், ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். என் ஆத்மாவும் சரீரம், என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இயேசு தேவா, இயேசு தேவா ஒப்பு கொடுங்க. இயேசு தேவா ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஒப்பு கொடுங்க. இருதயத்தை திறந்து இந்த 3 இடத்தையும் நான் கட்டுவேன், இந்த 3 இடத்தையும் நான் கட்டுவேன். ஓ அப்பா, உன் திருச்சித்தம் என் அன்றாட உணவையா, தப்பாமல் உன் பாதம் தினம் எப்போதும் அமர்ந்திருப்பேன். என்னுடைய அன்றாட உணவு இனிமே நான் தப்பாம மிஸ் பண்ணாம உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருந்து இயேசு தேவா, இயேசு தேவா ஆண்டவருடைய வீடு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு தேவா ஓ ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். கர்த்தாவே உம் கரத்தில் நான் களிமண் போலானே, உந்தன் இஷ்டம் போல் வாழ்ந்திடும், என்னை என்னாலும் நடத்திடும். கர்த்தாவே உம் கரத்தில் ஒரு பெரிய விடுதலை உங்களை சந்திக்கட்டும். உங்க இஷ்டம் போல மனைந்து கொள்ளும். இயேசு தேவா, இயேசு தேவா. Come on people, இது ரொம்ப முக்கியமான ஒரு டைம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்க வாழ்க்கையில வருகிற ஒரு நேரம். நீங்க சொல்ற காரியம் ரொம்ப முக்கியம். இயேசு தேவா, நான் ஆண்டவருக்கு வாழ போகிறேன், ஆண்டவருக்கு என்று என்னை ஒப்பு கொடுக்க போறேன். என் வீடு கர்த்தருடைய வீடு,
என் வாழ்க்கை கர்த்தருடைய வாழ்க்கை. ஹalleluya. என் உடம்பு ஆண்டவருடைய உடம்பு. இந்த இடத்துல தேவன் தான் இருப்பார். ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவருக்கு சொந்தம். என் ஆண்டவருக்கு சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல. அப்படியே ஒப்பு கொடுப்போம். இயேசு தேவா அர்ப்பணித்தே. ஒப்பு கொடுங்க. Work on yourself, work on your family, work on the church. Thank you, Lord. ஏற்றுக்கொள்ளும், ஏந்திக் கொள்ளும், என் இதயம் வாசம் செய். என் இதயம் வாசம் செய்யும். உங்களுக்குள்ள கர்த்தர் இருப்பார்னா உங்க குடும்பத்திலும் கர்த்தர் இருப்பார். உங்க குடும்பத்துல கர்த்தர் இருப்பார்னா சபையிலும் கர்த்தர் இருப்பார். எல்லா இடத்துலையும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுவார். பிரியமானவர்களே, if everyone here allows God to live, உங்களுக்குள்ள தேவன் வாழ நீங்க உங்க உடம்ப சரீரத்தை விட்டு கொடுப்பீங்கன்னு சொன்னா, நீங்க இருக்கிற குடும்பத்துல எல்லாருக்குள்ளேயும் தேவன் இருக்க ஆரம்பிப்பார். உங்க குடும்பம் பரலோகமாய் மாறும். உங்க குடும்பம் பரலோகமாய் மாறிச்சுன்னா சபை தேவ மகிமையை சுமக்கிற ஒரு இடமாய் மாறிவிடும். எப்போதும் தேவ தூதர்கள் இருக்கிற ஒரு இடமாய் மாறி போகும். பிரியமான உங்களை ஒப்பு கொடுங்க. தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் கேட்கறது உங்களை. இட் ஸ்டார்ட்ஸ் வித் யூ. உங்ககிட்ட இருந்து தான் ஆரம்பிக்குது. இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கின்றார். Thank you Lord. ஒப்பு கொடுத்த வண்ணமாக இன்னைக்கு ஆண்டவருடைய சபையாய் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். இந்த இடத்துல சத்தியமும் ஆதாரமும் இருக்கிற ஒரு இடம். தேவன் ஜீவன் உள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் நீங்களும் நானும் தான். பிரியமானவர்களே, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. நீங்க அதிகமா பிரயாசம் போட்டு நீங்க போட்ட பிரயாசத்துக்கு பலன் இல்லாம போகிறத பாக்கிலும் அதிகமான பிரயாசத்தை உங்களுக்கும் உங்க குடும்பத்திற்கும் தேவனுடைய சபைக்கும் நீங்க போடுங்க. Bring God back. அந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் எழும்புவாதாக. கர்த்தர் மறுபடியும் சிங்காசனம் போட்டு உங்க இருதயத்தில் அமர, உங்க குடும்பத்துக்குள்ள தேவனுடைய சிங்காசனம் மறுபடியும் வரட்டும். அது வந்துருச்சுன்னா போதும், ஆட்டோமேட்டிக்கா சபைக்குள்ள தேவனுடைய மகிமை இறங்கி வரும். தேவனுடைய சபை, அவருடைய இருதயம், அவர் ரத்தம் சிந்தி சம்பாதித்த சபை, ஜீவனுள்ள தேவனுடைய வீடு, ஜீவனுள்ள தேவனுடைய ஹவுஸ்ஹோல்ட், குடும்பம், தேவனுடைய வீட்டார் நீங்களும் நானும் must give much more importance to the growth. Hallelujah.
எவ்வளோக்கு எவ்வளவாக உங்களுடைய இருதயம் சபையில் இருக்கிறதோ அவ்வளோக்கு அவ்வளவாக ஆண்டவர் உங்களோட லிங்க்லே இருப்பார். ஏன்னா இது அவருடைய மனவாட்டி, இது அவருடைய சபை. அவர் ரத்தம் சிந்தி அவர் சம்பாதித்த இந்த சபையை நீங்கள் அக்கறை செலுத்துவீங்கன்னா உங்கள் மேலே ஆண்டவர் அதிகமான அக்கறைகளை செலுத்த ஆரம்பிப்பார். தேங்க்யூ லார்ட். சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நான் ஒன்றும் இழந்து போகக்கூடாது, ஒன்றையும் நான் இழந்துடக்கூடாது. நத்திங் ஷுல் பாஸ் மீ பாய். எதையும் நான் விட்டுறக்கூடாது, எதையும் நான் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. அப்படின்னா உங்களை ஃபோக்கஸ் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட். தேவ சபைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. Give priority first to the worship. Thank you Lord. Thank you Lord. ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, இயேசுவின் பேரால ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Thank you. இப்போ நமக்கு முக்கியமான ஒரு நேரம் கொடுக்கிற நேரம். Let's give unto God. புக்கில் நம்ம கேட்போம். சர்ச்சில் இந்த புதன்கிழமை ஒரு பைபிள் ஸ்டடி நடந்து கொண்டு இருக்கு. இந்த பைபிள் ஸ்டடி அஸ்திபாரமான கிறிஸ்துவத்தை குறித்தும், கிறிஸ்துவம்னா என்ன, வேதம்னா என்ன என்று சொல்லி, தேவன் யார், ரட்சிப்புனா என்ன, விசுவாசம்னா என்ன, ஞானஸ்தானம்னா என்ன என்பதை பேசிக்கான சில திங்ஸ் நம்ம சொல்லி கொடுத்துட்டு வரோம். சரியாக 45 நிமிஷம் தான் அந்த கிளாஸ் நடக்கும். 9:30 ஆரம்பித்து 10:15 முடிஞ்சிடும். அப்படி ஒரு வேளை கொஞ்சம் லேட்டாக நான் ஆரம்பித்தேன்னா அந்த 8 நிமிஷமோ 6 நிமிஷத்தையும் நான் எக்ஸ்ட்ராவாக கரெக்டாக 45 நிமிஷத்தோடு நான் முடிச்சிடுவேன் அந்த கிளாஸை. ஸோ இந்த 2 வாரமாக சில பேர் வந்து இந்த கிளாஸில் கலந்து கொள்கிறாங்க. அவங்க சில ஒரு வார்த்தையை சொல்லி சாட்சி சொல்லுவாங்க, எப்படி இருந்தது அனுபவங்களை சொல்லி அவங்க சொல்லுவாங்க. வாங்க சகோதரிகளை 2 பேர் வாங்க, கிளாஸ் எப்படி இருந்தது என்று சொல்லி மைக் கொடுங்க. அங்கே மைக் கொடுங்க.
ஒருத்தரை சொல்லுங்கள், எப்படி இருந்தது உங்களுக்கு அனுபவம்? நீங்கள் யார், உங்கள் பேரை சொல்லிவிட்டு நான் அந்த கிளாஸில் படிக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்கள். எப்படி இருந்தது அனுபவத்தை சொல்லுங்கள். ப்ரைஸ் த லார்ட். நான் கிருஷ்வர்ணி. நான் இப்போ கொஞ்ச நாளாக சர்ச்சுக்கு வரேன். லாஸ்ட் 2 வீக்ஸாக தான் வந்து பைபிள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறேன். எனக்கு பைபிள் அவ்வளோ நாலேஜ் இல்லை. இந்த கிளாஸ் போனது நிறைய விஷயம் நம்ம தனியாக படிக்கிறதுக்கும் கிளாஸ் போகிறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ கிளாஸ் போனால் நிறையா வசனம் படிச்சுட்டு அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நிறைய விஷயம் அதில் இருக்குது, நிறைய கதை சொல்கிறாங்க. நம்மளுக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது, நிறையா பின்தங்கி இருக்கிறோம், நிறைய கற்றுக்கணும். ஸோ நான் மற்ற பிள்ளைங்க எல்லோரும் வரணும்னு என்கரேஜ் பண்ணுறேன். கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். நம்ம பைபிள் படிக்கிறோம் தான் வீட்டில், ஆனால் கிளாஸ் போகிறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ. அடுத்த சிஸ்டர் யூனிதா, நீங்கள் சொல்லுங்கள். ப்ரைஸ் லார்ட். நான் யுவனிதா. ஓகே, பேசிக்கலி வந்து நானும் எனக்கு வந்து பைபிள் ஸ்டடி வந்து எனக்கு வந்து இவங்க தான் வீட்டுங்க அப்பா எல்லாமே சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜீசஸ் பற்றி எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ ரஃப்லி இந்த பைபிள் ஸ்டடி 2 வீக்ஸ், நான் லைக் 2 days நான் போகிறேன். எனக்கு அது அந்த ஹானஸ்ட்லி வந்து லைக் அந்த 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 டியூரேஷன் அந்த மீட்டிங் முடிஞ்சோன்னே எனக்கு அந்த மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். மீ லைக் நமக்கு தெரியும், நம்ம செல்ஃப் வந்து லைக் இந்தமாதிரி மாற்றிக்கணும், நமக்குன்னு நிறைய குறை இருக்கும்ல. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். பிகாஸ் அந்த கிளாஸில் வந்து ஹோல் கிளாஸஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃபுல்லாக ஜீசஸ் பற்றி அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எல்லாமே வந்து ஹியூமன் பீயிங் தான். அவங்க என்ன பண்ணுனாங்க ஜீசஸ், அதை நம்மளும் வந்து பண்ணணும் அப்படின்னு அதை நான் கற்றுக்கிட்டேன் நான். ஸோ அதை நம்ம லேர்ன் பண்ணுறோம். 2 days ஆயிடுச்சு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். ஸோ இந்த கிளாஸ் வந்து இன்னொரு 2 வாரம் நடக்கும். ஸோ தயவுசெய்து உங்களுடைய பிள்ளைங்களை, வாலிப பிள்ளைங்களை அனுப்புங்க. அஸ்திபாரமான கிறிஸ்துவ பாடங்களை ரொம்ப எக்ஸாம்பிள்ஸோட ரொம்ப தெளிவாக விளங்குகிற மாதிரி மொழியில், பாஷையில் நாங்கள் பேசி சொல்லித்தரோம். முக்கியமாக தேவன் ஏன் வந்தார், என்ன நடந்தது, மனுஷனுடைய வீழ்ச்சி வந்து என்ன, மனுஷன் எப்படியா இருக்கிறான், அவன் எப்படியாப்பட்ட மனுஷனாக இருந்த ஒருவனை ஆண்டவர் வந்து எப்படி அவன் மாற்றுறாரு, இப்படிலாம் பேசுகிறோம் சில காரியங்களை. ஏன் மனுஷனுக்கு ஆண்டவர் ரட்சிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய காரியத்தை நம்ம பார்க்குறோம். ஸோ நான் ரொம்ப சிம்பிளான இல்லஸ்ட்ரேஷனோட. ஸோ தயவுசெய்து இப்போ போன வாரம் எக்ஸ்ட்ரா ஒருத்தவங்க வந்தாங்க. நீங்கள் வெளியே அழைப்பு கொடுங்க. anyone wants to know about Christ, நீங்கள் அவங்களுக்கு அனுப்புங்க. நீங்களும் வந்து படிங்க. நிச்சயமாக உங்களுக்கு புதுசாக இருக்கும், நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசும்போது புதுசாக இருக்கும். ஸோ இந்த வாரம் வந்து வேதாகமத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமம்னா என்ன, அதோடைய மகத்துவங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சரி, இந்த பாடம் ஓடிக்கொண்டு இருக்கு. வியாழக்கிழமை நமக்கு மீட்டிங், இந்த வாரம் மீட்டிங் வந்து நமக்கு ஃபைனல் மீட்டிங்காக இருக்கும். மீட்டிங் ஃபைனலாக இருக்கும், ஆனால் ஜெபம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். கிறிஸ்மஸ் வாரமும் அந்த தேர்ஸ்டே தான் வருது. ஸோ அந்த கிறிஸ்மஸ் வாரத்துக்கு முன்ன வரைக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபிச்சுட்டு இந்த ஆராதனை, கிறிஸ்மஸ் ஆராதனை வெற்றியாய் நடக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். வெள்ளிக்கிழமை ப்ராக்டிஸ் நடக்குது. சனிக்கிழமை சர்ச் சுத்தம் பண்ணுறாங்க, டெக்கரேட் பண்ணுறாங்க. தயவுசெய்து, நான் போன வாரமே சொன்னேன், சர்ச்சை சுத்தம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாலுமே உடனே நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எஸ்கேப் ஆகிடுறீங்க. இது நான் இன்றைக்கி பார்க்கல, ரொம்ப வருஷமாக கவனிச்சிட்டு இருக்கிறேன். ஸோ தயவுசெய்து, சில வருஷம் வந்து நானே கிவ் அப் பண்ணிட்டேன், செய்யவே வேண்டான்னு சொல்லி நான் விட்டுட்டேன். ஏன்னா நீங்கள் வந்து விருந்தாடி மாதிரி வந்து உட்காந்துட்டு போகிறீங்க. நான் வந்து சர்ச்சை கூட்டி சுத்தம் பண்ணி அஞ்சடி கழுவி படியை கூட்டி டாய்லெட் கழுவிட்டு நான் உங்களுக்கு ஆராதனை நடத்திக்கிட்டு இருக்கிறேன். இது இருக்கவே கூடாதுன்னு தான் நான் வந்து இந்த பொறுப்புலேருந்து வெளியாயிட்டேன். சரிங்களா? அதுக்கு தான் பொறுப்பாளிகளை போட்டோம். சரிங்களா? ஸோ ஆகையால் இந்த பொறுப்புகள் சரியாக நடக்கணும், ஒத்துழைப்பு சரியாக இருக்க வேண்டும். இந்த வருஷம் நான் பார்ப்பேன், இல்லையா அடுத்த வருஷம் ஒரே ஒரு மரத்தை வச்சு நானே வச்சுட்டு நீங்களாம் வாங்க,
ஆண்டவருடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லி நான் உங்களுக்கு அனுப்பிடுவேன். அவ்வளோதான். நான் உண்மையாகவே சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். எல்லாரும் கூடி செய்கிறது தான் ஆராதனை, எல்லாரும் வந்து ஒன்று சேர்ந்து செய்கிறது தான். இப்போ நீங்கள் அங்கங்கே ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுற டைம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு நான் சரியாக சொல்லிட்டேன், கிறிஸ்மஸ்ஸு நம்ம வந்து மாற்ற முடியாது. கிறிஸ்மஸ் வந்து காலங்காலமாக 25ஆம் தேதி தான் நடக்குது, யாருமே அதை மாற்ற முடியாது. இப்போ இந்த ப்ரோக்ராமை சொன்ன பிறகு நீங்கள் புது புது ப்ரோக்ராமை கொண்டு வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்காதீங்க. தயவுசெய்து உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். எல்லோரும் சேர்ந்து செய்யுங்க. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிஞ்சோடனே சர்ச்சை சுத்தம் பண்ணுறோம். ஓகே, சர்ச்சை கொஞ்சம் க்ளீன் பண்ணுறோம். எத்தனை மணி நேரம் செய்கிறீங்களோ செய்யுங்க, உங்களுடைய விருப்பம். ஆனால் எல்லோரும் பங்கெடுக்கணும். ஆமென். என்னுடைய ரூமை சுத்தம் பண்ணுங்கள், ஏன்னா வர விருந்தாடிங்களும் அங்கே தான் உட்காடுறாங்க. சனிக்கிழமையா சில பேர் வேலை. சரி, அப்போ அடுத்த வாரம் சனிக்கிழமை எல்லோரும் வாங்க. நான் வந்து இந்த ஓட்டர் ஜெட் வந்து இன்னொரு வாரம் ஆகட்டும். ஓட்டர் ஜெட் இப்போ வேண்டாம், ஏன்னா உடனே நம்ம கல்வியை திருப்பி அழுக்காக வேண்டியது இருக்கும். ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னா, கீழே கடைக்காரன் வந்து சீல் வச்சுட்டானுங்க. ஸோ இனிமேல் இந்த கடையில் இருக்கிற நாற்றம் அழுக்கு நம்மளை பாதிக்காது. சரிங்களா? ஸோ ஜெபம் பண்ணுங்கள், இந்த கடையை நம்ம எடுத்துடணும், கீழே உள்ள கடையை ஜெபம் பண்ணுங்கள். ஏன்னா நான் அந்த சீனத்திட்ட இந்த கடையை என்கிட்ட கொடுன்னு தான் சொன்னேன், புது பில்டிங்கை என்கிட்ட கொடுன்னு சொன்னேன். ஆனால் அவள் அவசரப்பட்டு பரவாயில்ல சம்பவம் பண்ணுறேன்னு சொல்லி இப்போ அது சீல் வச்சுட்டாருங்க. அவள் என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல. இப்போ அவள்கிட்ட சொல்லணும், அடுத்த வருஷம் எங்கள்கிட்ட கொடுத்துரு என்று சொல்லி நம்ம சொல்லி இந்த பில்டிங்கை எடுத்துடணும். சரிங்களா? ஏன்னா இப்போ வேறு வேலை இருக்கும்போது நமக்கு இந்த இடம் பாருங்கள், அந்த இடம்லாம் அசிங்கமாக வச்சுருக்கேன். இப்போ நம்மனா அழகாக சுத்தம் பண்ணி அழகாக வச்சுக்கலாம் அந்த இடத்த, சர்ச் இடமா இருக்கும். சரிங்களா? ஸோ பொருளாதார ரீதியாக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் வந்து ஒரு வாசலை திறக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுவோம். சரிங்களா? யாருக்கு தெரியும், திடீர்னு யாருக்கும் நம்பர் அடிச்சிச்சுன்னா கை நீட்டி காட்டிடுவேன், கை நீட்டி நான் காட்டிடுவேன். நான் கை நீட்டி காட்டிடுவேன். இந்த காணிக்க பெட்டியில் நம்பர் தாள் கரைஞ்சி மறந்துடாதீங்க. சரி, நம்ம ஜெபம் செய்வோம். ஏன்னா இந்த பில்டிங் நம்ம கையில் வந்தால் தான் நம்ம ஏதாவது செய்ய முடியும். சரிங்களா? ஸோ ஆகியால் இல்லை அவன் வேறு ஆள்கிட்ட கொடுக்குறான்னா நல்ல ஆட்கள்கிட்ட கொடுக்கணும். அழுக்காக வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்தி நாற்றம் உண்டாக மாதிரி நமக்கு வேண்டாம். அதான் இன்னும் அவன் வேறு ஆள்கிட்ட கொடுத்தா நல்ல ஆள்கிட்ட கொடுக்கணும். இல்லை நம்மளே எடுத்து ஏதாவது செய்ய முடியுமான்னு பார்ப்போம். சரிங்களா? சரி, ஜெபம் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கணும். ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு ரொம்ப அவசியம். சர்ச்சு சுத்தம் பண்ணுற காரியங்கள் எல்லாம் நீங்கள் வந்து ஒப்பு கொடுங்க. நீங்கள் வந்தால் ஆமாம், அது வந்து நம்ம அந்த அலி மஜ்லிஸ்ட்டை வந்து டென்ட்டு போடுறதுக்கு முன்னாடி நம்ம சொல்லணும், அங்கே குப்பை இதாக இருக்குன்னு சொல்லணும். நம்ம அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம கூப்பிட்டு சொன்னால் போதும். சரி, நம்ம சர்ச் சுத்தம் பண்ண ரொம்ப முக்கியம். கடைசி கட்ட டெக்கரேஷன் 22ஆம் தேதி நமக்கு ஆராதனை. இப்போ தேதி வந்து 7. அப்போ பாருங்கள், இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இன்றைக்கி தேதி 8, இன்னும் எத்தனை நாள் இருக்குது? சரியாக 2 வாரம் இருக்குது. ரைட்டா? சரியாக 2 வாரம் இருக்குது. ஓகே. ஸோ அடுத்த வாரம் சனிக்கிழமை சர்ச்சை சுத்தம் பண்ணுங்கள், ஜாமான்லாம் அடிக்க வைங்க. அதுக்கு அடுத்த வாரம் கொஞ்ச நேரம் வந்து கீழே 5 அடி எல்லாம் கழுவி விடணும். ஏன்னா அடுத்த நாள் டென்ட்டு போடுறாங்க. ஸோ ஓட்டர் ஜெட் வச்சு ஓட்டர் ஜெட் வச்சு நல்லா சுத்தமாக அந்த இடத்தெல்லாம் கழுவி விட்டுட்டு, இனிமேல் அழுக்காக வாய்ப்பு இல்லை. சரிங்களா? ஸோ சுத்தமாக வச்சுக்கணும் நம்ம. ஸோ நம்ம ஜெபம் பண்ணோம். நான் அவள்கிட்ட ஒரு வார்த்தை இந்த ஓனர்கிட்ட நான் சொல்லி பார்க்குறேன், எனக்கு இந்த பில்டிங் வேணும், எவ்வளோ ரெண்ட்டு சீப்பாக எனக்கு கொடுத்தா நம்ம வேறு விதத்தில் ஏதாவது செய்யலாம், ஏதாவது பிஸ்னஸ்க்கு கூட நம்ம ரெண்ட்டுக்கு விட்டுறலாம். நம்மளே எடுத்து, புரியுதுங்களா, இந்த பில்டிங்கை ஃபுல்லாக நம்மளே எடுத்து கீழே வாடகைக்கு விட்டுடலாம். அந்த வாடகை நமக்கு வந்துடும். சரியா? அப்படி கூட நம்ம செய்யலாம். சரி, நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம், ஏதாவது செய்யணும். சரி, இவ்வளோ தான் அறிவிப்புகள். நம்ம எழுந்து நின்று நம்ம ஜெபம் செய்வோம். யார் ஜெபம் பண்ணுறா? ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன். ஓகே, ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன். இந்த சர்ச்சில் முன்னுக்கு வந்து இப்போ கொஞ்ச நாளாக உங்களை சில பேரை வந்து நாங்கள் முன்னுக்கு கொண்டு வந்து உங்களை பயிற்சி கொடுக்குறோம்.
பேசுகிறதுக்கு, ஜெபிக்கிறதுக்கு, நீங்கள் உங்கள் தைரியத்தை வளர்த்துக்கொள்வதற்கு அதுக்கு உங்களுக்கு பயிற்சி கொடுக்குறோம். வேறு யாராவது ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் என்னை வந்து பாருங்கள். பாஸ்டர் எனக்கு ஆசையாக இருக்குது, அறிவிப்பு கொடுக்குறோன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் வாங்க, உங்களுக்கு நான் ட்ரைனிங் தரேன். எப்படி பேசணும், எப்படி என்னென்ன காரியத்தை நீங்கள் அறிவிப்பு கொடுக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அப்போ நீங்கள் டேக் டர்ன்ஸ் பண்ணிக்கிட்டே வரலாம், ஒரு வாரமோ டேக். அப்போ உங்களுக்கு பேச 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 உங்களுக்கு பழகிடும், பழக்கம் வந்துடும். அப்புறம் அடுத்த வருஷத்துலேருந்து ட்ரெஸ் கோட் எல்லாம் நம்ம மாற்ற போகிறோம். நீங்கள் முன்னுக்கு வந்து நிற்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்லா அழகாக சட்டையை டக்கின் பண்ணிவிட்டு ஒரு டையை நீங்கள் அழகாக போட்டுட்டு வரணும், இல்லாட்டி லாங் ஸ்லீவ் ஏதோ போட்டுட்டு வரணும். உங்களை நல்ல ஒரு லீடராக நாங்கள் உருவாக்க ஆசைப்படுகிறோம். ஸோ முன்னுக்கு நீங்கள் வந்து நிற்கிற ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னால் நீங்கள் நல்ல ஒரு ஷர்ட்டு லாங் ஸ்லீவ் அழகாக ஒன்று போட்டுட்டு, டை வேணால் டை எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் வந்து நல்ல ஒரு லீடராக, நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக உங்களை பிரதிபலிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம். ஸோ அடுத்த வருஷத்துலேருந்து இந்த முன்னுக்கு வந்து ஜெபிக்கிறவங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறவங்க எல்லாம் நீங்கள் நல்லா உடுத்திட்டு சேர்ச்சுக்கு வரணும், சரிங்களா? உங்களுக்கு பழைய சட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கிற சட்டையை நல்லா அயன் போட்டுட்டு அழகாக போட்டுட்டு வாங்க. அழகான ஒரு டை தரோம், அது மேட்சிங்காக நீங்கள் அழகாக இருப்பீங்க, சரிங்களா? ஸோ அதுதான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா வி வாண்ட் டு ட்ரெயின் யூ. அடுத்தடுத்து உங்களை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போகணும், சரிங்களா? யூ அந்த இமேஜை, நீங்கள் சபையுடைய இமேஜாக மாறுறீங்க. சபையுடைய இப்போ உங்களை பார்த்தா தெரியும் சர்ச் அப்படின்னு தெரியணும், ஓகே, சரிங்களா? சரி, இது நீங்கள் மனதில் வச்சுக்கொள்ளுங்க. சின்ன ஒரு சுருக்கமான ஜெபத்தை நம்ம செய்து நம்ம முடிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த நாளில் நீர் எங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்கும்படிக்கு ஆண்டவரே அப்பா இந்த நேரத்தையும் இந்த ஸ்லாக்கியத்தையும் கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் எப்படியாக எங்களை நடத்தினீரோ அதே போல நாளைக்கு ஆண்டவரை ஆரம்பிக்கிற அந்த புதிய வாரத்திலே ஆண்டவரை எங்களை நீர் நடத்தும்படியாக உம்முடைய கருத்திலே நாங்கள் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, 3 காரியத்தை முக்கியமாக எங்கிட்டத்தில் நீர் பேசு நீர் ஆண்டவரே. அதை நாங்கள் இந்த வேலையில் கூட நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. முதலாவது நாங்களே ஆண்டவரே உம்முடைய ஆலயமாக இருக்கிறோம் ஆண்டவரே. 2வது நம்மளுடைய குடும்பம் ஆண்டவரே ஆலயமாக இருக்கிறது. 3வது ஆண்டவரே இந்த சபை ஆண்டவரே எங்களோட ஆலயமாக இருக்கிறது. இந்த 3க்கும் ஆண்டவரே இந்த ஆலயத்துக்கு ஆண்டவர் நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு செழிப்பும் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமும் ஆண்டவரே உண்டாகும்படிக்கு ஆண்டவரே எங்களை நாங்கள் ஆண்டவரே அப்பா நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கொண்டு நீர் எங்கள் இடத்துல பேசுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒரு உணர்த்துதலை ஆண்டவரை நீர் கொடுத்ததுக்காக நன்றி. ஒரு மன திரும்புதலை ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நீர் அப்பா பேசுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இவ்வளோ நாள் ஆண்டவரே நாங்கள் அலட்சியமாக இருந்தது ஆண்டவரே இந்த போக்கை ஆண்டவரே உங்களுடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நீ தயவாய் மன்னிக்கும்படியாக செபிக்கிறோம். நீர் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உடைய வார்த்தையை கொண்டு நீர் பேசி கொண்டு இருக்கிறீர். அதெல்லாம் ஆண்டவரே அப்பா நாங்கள் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையிலே அதை நாங்கள் அபியாசப்படுத்த கர்த்தர் நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் செல்லும் இடமெல்லாம் ஆண்டவரே உடைய தேவ தூதர்களை வைத்து நீர் பாதுகாத்து கொள்ளும். வழிகள் எல்லாம் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே உடைய வார்த்தை சொன்னது போல எக்ஸடஸ் 33:14 சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும் ஆண்டவரே. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே அதில் நீர் திருப்தி அடைய வேண்டும். நீர் ஆண்டவரே ஆசீர்வாதத்தை கொண்டு வர வேண்டும் ஆண்டவரே. எங்கள் சொந்த விருப்பம் சொந்த சுயம் ஆண்டவரே சொந்த ஆண்டவரே அப்பா நினைவில்லை ஆண்டவரே சொந்த பலத்தில் நாங்கள் எந்த ஒரு காரியமும் செய்யாதபடிக்கு ஆண்டவரே அப்பா எல்லாம் ஆண்டவரே உடைய ஆலோசனைப்படி நாங்கள் செய்யத்தக்க ஆண்டவரே. இந்த வேலையில் கூட ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை ஆரம்பம் முதல் நீர் கடைசி வரைக்கும் ஆண்டவரே வழி நடத்தி கொடுத்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கொடுத்த காணிக்கை தசம பாகங்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கொடுத்த கரங்களை ஒவ்வொருத்தரும் நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கடைசி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்பர்ஸ் சாப்டர் 6 verse 24, 25, 26 பெற்றுக்கொள்வோம். தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் வாசிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ லார்ட். என்னாகமம் 6வது அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை சொல்லி உங்களை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு வசனத்தையும் வாசிக்கும் போது நீங்கள் உங்கள் இருதயத்தில் சொல்லுங்கள், நான் பெற்றுக்கொள்கிறேன்,
இது எனக்கு நடக்கட்டும், இது ஆமேன் என்று சொல்லி நீங்கள் அதை அங்கீகரித்து அதை ரிசீவ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ லார்ட். Numbers chapter 6 verse 24, 25, 26. The Lord bless you and keep you. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். The Lord make his face shine upon you and be gracious to you. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். The Lord turn his face toward you and give you peace. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் ஒருவர் ஐக்கியப்பட்டு நீங்கள் வீடு திரும்பலாம்.